Dear students, we are going to solve one important problem for CA Intermediate in taxation. Mr. Suraj, aged 50 years, a resident individual engaged in a wholesale business of health products. He is also a partner in XY Limited Company, XYZ and Company, a partnership firm. The following details are made available for the year ended 31st March 2020. அப்போ பாருங்கள், இவர் 60 இயர்ஸ் கிடையாது, 50 இயர்ஸ் தான். அப்போ நார்மல் சிட்டிசன் தான், சீனியர் சிட்டிசன் கிடையாது. இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறாரு செப்பரேட்டாக. அப்போ என்ன பண்ணோம், ப்ராஃபிட்ஸ் ஆஃப் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்லையும் போடணும். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இஸ் ஆல்சோ இன் எ பார்ட்னர் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அப்போ இது ரெண்டு என்னென்னா பிஸ்னஸ் இன்கமில் வரும். இது இல்லாமல் சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிசீவ்டு ஃப்ரம் XY லிமிடெட் XYZ அண்ட் கம்பெனி அட், இது வந்து ஃபேர்மு 15% இன் அக்கார்டன்ஸ் வித் த பார்ட்னர்ஷிப் டீடு. அப்போ கேபிட்டல் இவர் வந்து இந்த ஃபேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு 15% இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காரு. இது இன்கமாக நம்ம காட்டணும் தான். ஆனால் என்ன பண்ணுங்கள், 15% காட்டக்கூடாது. ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொன்னாவே அது 12% தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், 15%க்கு 1,50,000 அப்படின்னா 12%க்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை தான் நம்ம இன்கமாக காட்டணும். அப்புறம் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் த ஃபேர்ம். Share of profit from the firm is exempt under section 10 subsection 2A பிரகாரம் exempted. அப்போ அந்த 35,000 காட்டக்கூடாது இன்கமில். Salary as working partner fully allowed in the hands of the firm. அப்போ சேலரி, அப்போ இவர் சேலரி வாங்கியிருக்காரு அந்த ஃபேர்ம்லேருந்து, ஆனால் அதை வந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஃபேர்ம்லேயும் காமிச்சிருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து என்ன பண்ணணும், இன்கமாக காமிக்கணும். அப்போ அந்த 1 lakh rupees வந்து இன்கமாக காமிக்கணும். அப்போ இது 3 வந்து இன்கம் ஃப்ரம் ஃபேர்ம் அப்படின்னு வரும். அது எந்த ஹெட்டிங்கில் வரும் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், அந்த ஹெட்டிங்கில் இன்கம் ஃப்ரம் ஃபேர்ம் அப்படிங்கிறதுல இந்த 3ஐயும் போடணும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். அப்போ எஃப்டியில் போட்டிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்குன்னா நெட் ஆஃப் டிடிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 40,500 rupees நெட்டு வாங்கியிருக்கார். அப்போ என்ன, டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. நார்மலாக டிடிஎஸ் எவ்வளோ பிடிக்கணும், 10% பிடிக்கணும். அப்போ இங்கே 40,500 தான் கைக்கு வந்திருக்கு. அப்போ இது எவ்வளோ % இருக்கும், 90% இருக்கும். அப்போ 90% இருந்தால் அப்போ 100% எவ்வளோ, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 rupees வரும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணோம். சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். நார்மலாக சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது என்னென்னா, முதல்ல இன்கமாக காமிச்சிருவோம். ரெண்டாவது 80TTA அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் நம்ம டிடக்ஷன் அவைல் பண்ணிக்கலாம் 6A பிரகாரம். ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் அப்படி 12,300 rupees, இது அப்படியே நம்ம இன்கமாக காமிச்சிக்கலாம். ஆனால் இதில் வந்து டிடக்ஷன் அவைல் பண்ணலாம். அந்த டிடக்ஷன் எவ்வளோ அவைல் பண்ணணும்னா மேக்ஸிமம் லிமிட்டு 10,000 rupees தான். அப்போ 6Aல வந்து நீங்கள் 10,000 rupees தான் காமிக்கணும் அண்டர் செக்ஷன் 80TTAல. சரி, அதான் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் ரிசீவ்டு ரிலேட்டிங் டு த அசஸ்மெண்ட் இயர் 2019-20 இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட். நல்லா பாருங்கள், இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கட்டின டேக்ஸ், அது திருப்பி வருதுங்கிறது இன்கம் கிடையாது. அதுக்கு மறுபடியும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்போ அது வேண்டாம். ஆனால் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் ஒரு 2,300 இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது இன்கமாக நம்ம காமிச்சு தான் ஆகணும். அப்போ அதை வந்து நம்ம இன்கமாக காமிக்கணும். அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிறதுல காமிக்கணும். அப்போ இன்கம் ஃப்ரம் பேங்க் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு, அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட், இது எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் காட்டணும். சரி, இப்போ நெட் ப்ராஃபிட் ஃப்ரம் த ஹோல்சேல் பிஸ்னஸ். இப்போ இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு நமக்கு நெட் ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க 5,60,000 rupees. இதில் அலோவபிள் டிஸ்அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இவங்க டெப்ரிசியேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் புக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஆஸ் பர் புக்ஸ்னால் கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் 34,000 ரூபா போட்டு டிடெக்ட் பண்ணி ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் எடுத்துக்கூடாது, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் எடுக்கணும். அதனால் டெப்ரிசியேஷன் அலோவபிள் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணி அதை தான் நம்ம போடணும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிக்கணும். மோட்டார் கார் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மோட்டார் கார் எக்ஸ்பென்சஸில் வந்து 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் கார் எக்ஸ்பென்சஸில் 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 40,000ல் 20% ஆஃப் த கார் எக்ஸ்பென்சஸ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ 20% ஆஃப் த கார் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது, அதாவது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த 9th பாயிண்டில் மோட்டார் கார் அக்வயர்னு போட்டு 20% யூஸ்டு ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோட்டார் கார் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு 40,000, அதில் 20% வந்து நீங்கள் டிடக்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ 20%, அப்போ ஏற்கனவே நம்ம 40,000 நம்ம எக்ஸ்பென்சஸாக அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 20% பர்சனல் எக்ஸ்பென்சஸ் பண்ணதை காட்டக்கூடாது. அப்போ அதனால் அந்த 8,000 மட்டும் ஆட் பண்ணிக்கணும்.
அது புரியுதுங்களா? சரி, அடுத்தது முனிசிபல் டேக்ஸ் பெய்டு. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு எவ்வளோனா 7,000 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நோட்டு மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 வருஷம் முனிசிபல் டேக்ஸ் கட்டியிருக்காங்க. ஆனால் கட்டினது பேமெண்ட் ஃபார் ஆஃப் இயருக்கு மட்டும் கட்டியிருக்காங்க. எப்போ? 12/7/2020. இது வந்து பிஃபோர் டியூ டேட்டுக்கு முன்னே கட்டியிருக்காங்க. அடுத்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதி அமௌண்ட்டு 31 டிசம்பர் 2020 கட்டியிருக்காங்க. அப்போ நீங்கள் டியூ டேட்டுக்கு அப்புறம் கட்டினதை நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் பாதி அமௌண்ட்டு 7,000 ஆஃப் அமௌண்ட்டு 3,500 ருபீஸை ப்ராஃபிட்டில் மறுபடியும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து நாட் அலோவபிள். அடுத்தது சேலரி டு மேனேஜர் பை வே ஆஃப் சிங்கிள் கேஷ் பேமெண்ட்டு. அப்போ சிங்கிள் கேஷ் பேமெண்ட்டு சேலரி டு த மேனேஜர் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், மேக்ஸிமம் நீங்கள் கேஷ் பேமெண்ட்டு 10,000க்கு மேலே பே பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே பே பண்ணிங்க அப்படின்னா 21,000. அப்போ 21,000 தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், என்னென்ன டிடெக்ஷன் இருக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பிரகாரம் என்ன நீங்கள் டெப்ரிஷியேஷன் போட்டிங்களோ அந்த டெப்ரிஷியேஷனை தான் லெஸ் பண்ணணும். சரி, அடுத்தது பாருங்கள். WDV ஆஃப் அசெட்ஸ் யூஸ்ட் இன் எபோவ் ஹோல்சேல் பிஸ்னஸ். அதான் இப்போ அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் பிரிண்டர் இது ரெண்டுமே பாருங்கள் ஓப்பனிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வேல்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரூல் பிரகாரம் கம்ப்யூட்டருக்கு வந்து 40% டெப்ரிசியேஷன், பிரிண்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கும் 40% தான். அப்போ 40% டெப்ரிசியேஷன் போடணும். மோட்டார் கார் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 31/12/2019 மோட்டார் கார் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷன் 2019 வந்தது. என்ன அப்படின்னா 23 ஆகஸ்ட் 2019 அப்புறம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த மோட்டார் காருக்கு 30% அப்படின்னு சொல்லி எலிஜிபிள் ஃபார் ஹையர் டெப்ரிசியேஷன் அப்படின்னு போடணும். நீங்கள் 30% டெப்ரிசியேஷன் போடணும். ஆனால் 23/8 அப்புறம் வாங்கினாவே. ஆனால் இவங்க எப்போ வாங்கியிருக்காங்க? 31/12 வாங்கியிருக்காங்க 2019. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 30% டெப்ரிசியேஷன் பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள் 31/12/2019 அவங்களுக்கு வந்து லெஸ் தேன் 180 டேஸ் வரும். அப்போ லெஸ் தேன் 180 டேஸ்னா அதுக்கு வந்து ஆஃப் தான் போடணும். டெப்ரிசியேஷனுடைய பர்சன்டேஜில் ஆஃப் தான், அதாவது எவ்வளோ 50% ஆஃப் 30% அப்படின்னு போடணும். அதை போட்டுக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா he owned a house property in Mumbai which was sold in January. அப்போ ஜனவரி மாதம் ஏற்கனவே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தார். அதுக்கு ரெண்ட் அரியர்ஸ் இருந்திருக்கு, அப்போ வாங்கலை. he received arrears of the rent in respect of the said property. அக்டோபர் மாதம் வாங்குறார். இப்போ நீங்கள் பழைய அரியர் ரெண்ட் வாங்கினா கூட அதுவும் இன்கமாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஈவன் தோ ஹீ இஸ் நாட் த ஓனர் ஆன் தட் டேட். இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்போ ஓன் பண்ணியிருந்தார். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, இவருக்கு வர இன்கமாக காட்டணும். ஆனால் காமிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 30% டிடக்ஷன் போட்டுக்கணும். ஆச்சா, அது வந்து செக்ஷன் வந்து என்ன தெரியும் இல்லையா, அண்டர் செக்ஷன் 30 பிரகாரம் நீங்கள் 30% செக்ஷன் 24 இருக்கும். 24 பிரகாரம் டிடக்ஷன் 30% போட்டு அதை லெஸ் பண்ணி மீதி காட்டணும். சரி, இது அடுத்தது LIC பெய்டு ஃபார் இண்டிபெண்டன்ஸ் சன், PPF ஃபார் ஹிஸ் ஒய்ஃபு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 6 உங்களுக்கு அண்டர் செக்ஷன் 80C உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வாங்கலாம், எவ்வளோ கிளைம் பண்ணேன் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், LIP எவ்வளோ, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 60,000, PPF வந்து 70,000, மொத்தமே இது 2 தான் இருக்குது. அப்போ 1,30,000. ஆனால் அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 80Cயும் 80CCE பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிடக்ஷனை 1,30,000 அப்படியே 100% நீங்கள் டிடக்ஷன் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு டுவர்ட்ஸ் எ பாலிசி கவரிங் ஹர் ஏஜ். மதருக்கு, அவங்க அம்மாவுக்கு வயசு 75 வயசு ஆகிடுச்சு, சீனியர் சிட்டிசன் அப்போ பை வே ஆஃப் செக் சி இஸ் நாட் டிபெண்டட் ஆன் ஹிம். ஈவன் தோ சி இஸ் நாட் டிபெண்டட், அவங்க டிபெண்ட்டாக இல்லைன்னா கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுத்துருந்தா அவங்க அம்மாவுக்கு, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ லிமிட்டபிள் இருக்குன்னா மேக்ஸிமம் டிடக்ஷன் 50,000 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே 35,000 தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 35,000 அப்படியே நம்ம எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம், டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப். அப்போ நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்காக நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, இப்போ சுனாமி வருது இல்லை வேறு ஏதாவது டிசாஸ்டர் வருது, அதுக்காக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு பேர், அது வந்து 100% டிடக்ஷன் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 50,000 ருபீஸுமே நீங்கள் டிடக்ஷன் அவைல் பண்ணிக்கலாம்.
அப்போ பாருங்கள் எவ்வளோ டிடெக்ஷன் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் போக இன்னொன்று இருக்குது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்லையா, அதை வந்து ஒரு 10,000 rupees நான் சொல்லியிருந்தேன், அதையும் வந்து டிடெக்ஷனில் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஹெட்லையும் போட்டு இன்கம் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் லெஸ் டிடெக்ஷன் அண்டர் சாப்டர் 6A அப்படிங்கிறதுல போட்டு போடணும். இப்போ நம்ம போர்டில் அதை நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Now let us solve the problem. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்ன, இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் பண்ணுறதுக்கு முன்ன என்னென்ன நோட்டு தேவையோ அந்த நோட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டு 1ல் இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்துச்சு இல்லையா, அது வந்து 15% அப்படின்னு போட்டு 1,50,000 rupees ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. பட் அது இன்கம் தான். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க கொஷன்லேயே, ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீடு அப்படின்றாங்க. அப்போ ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா ஒன்லி 12% தான் சார்ஜ் பண்ணோம். அப்போ 15%க்கு 1,50,000னா அப்போ 12%க்கு எவ்வளோ நம்ம இன்கம் சார்ஜ் பண்ணணும்னா 1,20,000 rupees. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்ஷன் சாப்டர் 6A டிடெக்ஷன் அலோவபிள் அப்படின்னு பாருங்கள். இதில் அவரோட சன்னுக்கு, இண்டிபெண்டன்ட் சன்னுக்கு, இவரை டிபெண்ட் பண்ணியில்லை, அவர் தனியாக இருக்கார், இண்டிபெண்டன்ட் சன்னுக்கு அவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்கார், இருந்தாலும் அது அலோவபிள் தான் 60,000 rupees. அப்போ 60,000 rupees அதை எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் ஒய்ஃப் பேரில் PPF அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அது போட்டு வச்சுருக்காரு ஒரு 70,000 rupees. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், செக்ஷன் 80Cன்னு இருக்குது, 80CCE அப்படின்னு இருக்குது. இந்த 2 செக்ஷன் பிரகாரமே அக்ரிகேட் அமௌண்ட்டு 1,50,000 வரைக்கும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஐ மீன் எக்ஸம்ஷன், அது மாதிரி டிடெக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். டிடெக்ஷன் அலோவபிள் 1,50,000 மேக்ஸிமம். ஆனால் அவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,30,000 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் 1,30,000 ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ண டிடெக்ஷன் அலோவபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் ஃபுல்லி அலோவபிள் இன்ஸ்பைட் ஆஃப் சி இஸ் நாட் இண்டிபெண்ட். ஐ மீன் இன்ஸ்பைட் ஆஃப் சி இஸ் நாட் டிபெண்ட். அவங்க டிபெண்ட்டாக இல்லைனா கூட அவங்க சீனியர் சிட்டிசனாக இருக்கிறனால மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அலோவபிள்னா 50,000. ஆனால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000. அப்போ இந்த 35,000 வந்து நம்ம அலோவபிளாக எடுத்துக்கலாம் டிடெக்ஷனில். நெக்ஸ்ட்டு 80Gயில் கான்ட்ரிபியூஷன் டு பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு அதுக்கு எவ்வளோ பண்ணிருக்காங்கன்னா 50,000. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட்டு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அது 100% டிடெக்ஷன் அவைலபிள் இருக்குது. அப்போ 50,000 rupees அப்படியே நீங்கள் ஃபுல்லி ஆச்சா, அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12,000 சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு அதில் மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் டிடெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 80TTA அப்படிங்கிற செக்ஷன் பிரகாரம் 10,000 rupees எடுக்கலாம். அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து டோட்டல் டிடெக்ஷன் அலோவபிள் அண்டர் சாப்டர் 6A. டெப்ரிசியேஷன் அலோவபிள் அண்டர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962 பிரகாரம், ஏன்னா நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் போட்டிருந்தோம், அது போடக்கூடாது, இதை தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு 2,40,000 ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு 40% உங்களுக்கு டெப்ரிசியேஷன் அப்படின்னா 96,000 rupees. அப்போ ரிட்டன் டவுன் வேல்யூ க்ளோசிங் எவ்வளோ வரும்னா 1,44,000. அண்ட் தென் பிரிண்டர் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் பிரிண்டர் தான், இதுக்கும் 40% டெப்ரிசியேஷன். அப்போ 1,50,000ல் 40% 60,000 rupees. இது இல்லாமல் பிளாக் 2 இன்னொன்று வச்சுங்களேன், இது 2 பிளாக் 1ன்னு வச்சுங்க, இது பிளாக் 2 அப்படின்னு வச்சுங்களேன். பிளாக் 2ல் மோட்டார் கார் அக்வயர் பண்ணியிருக்காங்க. எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2019 தான் வாங்கியிருக்காங்க. அப்போ 31/12/19 வாங்கினாவே 31 March வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2020ல் உங்களுக்கு லெஸ் தேன் 180 days தான் வரும். அப்போ எவ்வளோ டெப்ரிசியேஷனோ அதில் பாதி தான் போடணும். சரி, அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இந்த மிஷினரி பர்ச்சேஸ் இந்த மோட்டார் கார் பர்ச்சேஸ்டு ஒரு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்னென்னா, இந்த ஃப்ரம் த டேட் 23 August 2019 23/8/2019க்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஹையர் டெப்ரிசியேஷன் கொடுத்தாகணும், அலோவ் பண்ணி ஆகணும். அப்போ 30% அலோவ் பண்ணோம். அப்போ 30% அலோவ் பண்ணோம், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2019 தான் வாங்கியிருக்காங்க. அப்போ லெஸ் தேன் 180 days. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 30% அப்படியே போடக்கூடாது, அதில் 50% போடணும், அதாவது 15% அப்படின்னு கணக்கு, 30ல் பாதி. அப்போ 15% போடணும். அப்போ 15% அப்படின்னு போட்டு மோட்டார் காரில் 6,80,000 போட்டிங்கன்னா 1,02,000 வரும். அதுலேயே இன்னொரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மோட்டார் கார் வந்து பர்சனல் யூஸுக்கு பண்ணியிருக்கோம் 20% அப்படின்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம இந்த பர்சனல் யூஸ் பண்ணது வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிடணும். அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் 20% ஆஃப்
இந்த 1,02,000 rupeesல பண்ணீங்க அப்படின்னா 20,400 rupees. அப்போ மொத்த டெப்ரிசியேஷன் மோட்டார் காருக்கு மட்டும் பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,600. அப்போ மொத்த டெப்ரிசியேஷன் எவ்வளோ பாருங்கள், ஒன்று வந்து கம்ப்யூட்டருக்கு 96,000, பிரிண்டருக்கு 60,000, அண்ட் தென் மோட்டார் காருக்கு வந்து 81,600. அப்போ டோட்டலாக 2,37,600 rupees. கிளியரா? இப்போ பாருங்கள், the computation of total income of Mr. Suraj for assessment year 2020-21 அப்படின்னு டைட்டில் எழுதிக்கணும். கீழே பர்டிகுலர்ஸ் 2 காலம் போட்டுங்க, அமௌண்ட் அப்படின்னு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்ஸ், அதாவது பிஜிபிபி அப்படின்னு இருக்குது, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 பிஸ்னஸ் இவருக்கு இருக்குது. ஒரு பிஸ்னஸ் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு, இன்னொரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கார். அப்போ 2 பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டையும் நம்ம இதில் எடுத்துக்கணும். அப்போ என்ன பாருங்கள், அப்போ நம்ம ஏற்கனவே பாருங்கள் இன்கம் ஃப்ரம் ஹோல்சேல் பிஸ்னஸில் நெட் ப்ராஃபிட் 5,60,000 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் டிஸ்அலோவபிள், ஏற்கனவே நான் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பண்ணியிருக்கேன். இந்த டெப்ரிசியேஷன் வந்து ஆஸ் பர் புக்ஸ் எடுத்துக்கக்கூடாது, ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சோம் 5,60,000. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுக்காமல் இருந்திருந்தால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இதை ஆட் பண்ணோம். அப்போ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் இருக்கிற இந்த டெப்ரிசியேஷனை 34,000 ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி முனிசிபல் டேக்ஸ் பெய்டு மொத்தமாக 7,000 ரூபாய் பே பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 3,500 ஆஃப்டர் டியூ டேட் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணோம். அதை வந்து அலோவபிள், டிஸ்அலோவபிள், அதனால் அதையும் ஆட் பண்ணோம். அப்புறம் சேலரி பே பண்ணியிருக்கோம் மேனேஜருக்கு. எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்கோம், 10,000 rupees சேலரி பே பண்ணியிருக்கோம். எக்ஸீடிங் 10,000 rupeesக்கு மேலே பே பண்ணியிருக்கோம். அதான் பே பண்ணது 21,000. ஆனால் 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேஷாக கொடுக்கக்கூடாது. இங்கே செக்காக கொடுத்துருந்தா பரவாயில்ல, கேஷாக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து டிஸ்அலோவ்டு. அப்போ அந்த எக்ஸ்பென்சஸே ஆட் பண்ணோம். அடுத்தது கார் எக்ஸ்பென்சஸ். கார் எக்ஸ்பென்சஸில் 20% வந்து பர்சனல் யூஸுக்கு பண்ணியிருக்காரு, அதை நம்ம வந்து டிஸ்அலோவ் பண்ணுறோம். அதனால் அதையும் ஆட் பண்ணோம். அப்போ இதெல்லாம் டிஸ்அலோவ் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னா 6,26,500 வந்திருக்கும். இந்த அமௌண்ட் வந்திருக்காது, இந்த அமௌண்ட் வந்திருக்கணும். சரி, இதில் வந்து நம்ம நோட் ஒன்று போட்டு டெப்ரிசியேஷன் அலோவபிள் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2,37,600 இந்த டெப்ரிசியேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். இதை டிடெக்ட் பண்ணது போக மீதி வர்றது தான் மொத்த ப்ராஃபிட்டு. அப்போ இன்கம் பிஸ்னஸில் இருந்து வர இன்கம் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸில் இருந்து வர இன்கம் வந்து 3,88,900. அது இல்லாமல் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இருக்குது. பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு, அதில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஆஸ் பர் செக்ஷன் 10(2)(a) பிரகாரம் ப்ராஃபிட் வந்தது, ஷேர் வந்தது அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அது எக்ஸம்டடு. அப்போ அதை காட்டக்கூடாது, அது நில்லு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பார்ட்னர்ஷிப் டீடு பிரகாரம் இருந்தால் 12% தான் போடணும். இவங்க 15% போட்டிருந்தாங்க. நம்ம 12% கால்குலேட் பண்ணி 1,20,000 எடுத்துக்கிட்டோம். சேலரி ஆஸ் ஏ ஒர்க்கிங் பார்ட்னர் 1 lakh அது கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இன்கமாக எடுத்துக்கிறோம். அப்போ 2,20,000 ஃபேர்மில் இருந்து வர்றது. அப்போ ஃபேர்மில் வர்றது 220, பிஸ்னஸ் ஹோல்சேல் பிஸ்னஸில் வந்து 388,900. அப்போ டோட்டல் பிஸ்னஸிலிருந்து வர்றது மட்டும் பார்த்தீங்கன்னா 6,08,900 rupees. அடுத்த ஹெட்டிங் இருக்குது நமக்கு. அடுத்த ஹெட்டிங் தனியாக போடலாம், ஸ்பேஸ் பத்தாதனால ஒவ்வொன்றா போடுறோம். இப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ பாருங்கள், 2015 இருந்த அந்த பழைய ரெண்ட், அரியர்ஸ் ரெண்ட் இப்போ வாங்கியிருக்காங்க. ஈவன் தோ ஹீ இஸ் நாட் த ஓனர் அப்படின்றா கூட அதை வந்து இன்கமாக நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 25A சொல்லுது. அப்போ நீங்கள் 1,15,000 rupees ஹவுஸ் இன்கமாக நம்ம வச்சுக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கமாக வச்சுக்கலாம். ஆனால் அதில் செக்ஷன் 24 என்ன சொல்லுதுன்னா 30% டிடெக்ஷன் எடுத்துக்கலாம் நீங்கள், ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் மாதிரி. அப்போ 30% எடுத்தீங்க அப்படின்னா 34,500 rupees நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத இன்கமாக காமிக்கலாம், 80,500 rupees. அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் ஒரு 3 என்ட்ரி இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட், அதை பார்த்தோம் இல்லையா, நெட் ஃபிகர் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் ஃபிகர் எடுத்துக்கணும் ஆச்சுங்களா. அப்போ நீங்கள் என்ன டிடிசி சேர்த்து எடுத்துக்கணும், அதுதான் வந்து 45,000 rupees. நார்மலாக பாருங்கள், 45,000ல் 10% டிடிஎஸ் பிடிக்கணும்னா 4,500. 4,500 போக மீதி என்ன ஆகிடுது, 40,500 நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த வேல்யூ வந்து நெட் வேல்யூ. இப்போ நம்ம கிராஸ் எடுத்துக்கிறோம் 45,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட், அதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம இன்கமாக காமிச்சிருவோம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுவோம், டிடெக்ஷனில் நம்ம அவைல் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வந்து 12,300 rupees. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் வந்து ரீஃபண்டை நம்ம எடுத்துக்கூடாது, ஆனால் ரீஃபண்டு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இன்கமாக எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 2,300 rupees. அப்போ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 59,600 rupees. அப்போ ஏற்கனவே பாருங்கள்
இந்த பிஸ்னஸ் ஃப்ரம் அந்த சொல்லியிருந்தல இந்த பிஜிபிடிபியில் இருக்கிற அமௌண்ட் வந்து பேலன்ஸ் 6,08,900 rupees இருந்தது. அது இல்லாமல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு 80,500, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஒரு 59,600, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7,49,000 அதில் வரும். இதில் டிடக்ஷன், இந்த டிடக்ஷன் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்போம், ஒரு நோட்டு கொடுத்துருப்போம். அந்த நோட்டு பிரகாரம் 2,25,000 rupees நம்ம டிடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் 5,24,000. இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம்.